ஒரு சின்ன வீடு இருக்கு. அந்த சின்ன வீட்டில் தான் அந்த அப்பா அம்மா இருக்காங்க, இந்த பையனும் இருக்கான். ஒரு எல்லாரும் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு 2 பேர் வந்து நல்லா வெல்தியா இருக்காங்க. 2 பசங்க, அதுங்கெல்லாம் தனித்தனியாக வீடு கட்டிடுச்சு. இன்னொரு பையன் வந்து கொஞ்சம் வேற ஒரு டவுனில் செட்டில் ஆயிருக்கான். அவனும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இது என்ன இருக்கு அப்படின்னு நல்லா இருக்காங்க. பட் இவன் தான் வந்து அந்த வருவாய்க்கும் செலவுக்கும் சரியா இருந்துகிட்டு இருக்கு. அது கண்கூட தெரியுது. அவனுக்கு வந்து வெளியில போய் வாடகை கொடுக்கறதும் ஒரு சமயம் வந்து வெளியில வீடு பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு பாக்குறப்ப அந்த பொருளாதாரம் இடம் கொடுக்கல. அதனால எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டு அப்படியே இப்படி இந்த லைஃப் போயிட்டு இருக்கிறப்போ என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, மற்ற அந்த நல்ல நிலைமையில இருக்கிற அண்ணன் தம்பிகள் வந்து இவனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாம். ஆனா அது வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இப்ப இந்த இருக்கிற அந்த சின்ன வீட்டை வந்து எல்லாரும் வந்து விட்டு கொடுக்கலாம். விட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து இந்த காலத்துல அண்ணன் தம்பிங்க விட்டு கொடுப்பாங்க, வெளியிலேருந்து வந்த மருமகள்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா, கொடுக்க முடியாது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன உதவியுமே அந்த பையனுக்கு கிடைக்கல கூட பிறந்தவர்கள் கிட்ட இருந்து. ஆனா வாயை திறந்து எதுவும் கேட்கறது இல்லை. என்னவோ அது அப்படிதான் அப்படி. ஆனா ஒரு சாதாரணமா உன்னால எவ்வளவுப்பா கொடுக்க முடியும், நீ என்ன சேவிங்ஸ் வச்சிருக்க, எதையாவது எங்க 2-4 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டு நீ எடுத்துக்க அந்த வீட்டை அப்படின்னு மற்றவர்கள் சொல்லலாம்.